ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இப்போ நம்ம அந்த பாவகங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பாவகங்கள்ல நம்ம முதல் பாவகம் நம்ம லக்ன பாவகமாக நம்ம பார்த்துட்டோம். இரண்டாவது பாவகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க குடும்ப பாவகமாக பார்த்துட்டோம். மூணாவது பாவகம், இந்த மூணாவது பாவகம் என்பது பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு மேல இந்த மூணாவது பாவகம் என்பது பார்த்தீங்கன்னாக்க சகோதர பாவகம். அதாவது இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த மேஷத்திற்கு மூன்றாவது பாவகம் என்பது சகோதர பாவகம். அப்போ இந்த சகோதர பாவகம் என்பது பார்த்தீங்கன்னா இணைக்கக்கூடியது, ஒரு விஷயத்தை நம்ம இணைக்கக்கூடிய பாவகம், யூனியன் பாவகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, இப்போ ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு தொழிலுக்கு ஒப்பந்தம் செய்து கொள்வது இந்த மூன்றாம் பாவகம். அப்போ இந்த மூன்றாம் பாவகம் வந்து எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் கனெக்ஷன்ஸ். உதாரணமாக ஒரு வீட்டிற்கு வந்து பைப் கனெக்ஷனு, கரண்ட் கனெக்ஷன், தொடர்பு படுத்துவது, இணைப்பது, தொலைத்தொடர்பு இணைப்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்குமே இந்த மூன்றாம் பாவகத்தினுடைய தயவு நமக்கு நிச்சயம் தேவை. அப்போ இந்த மூன்றாம் பாவகம்தான் வெற்றியின் பாவகமாக இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழிக்கு ஏற்பத்தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த மூன்றாம் பாவகத்தினுடைய தன்மை இருக்கும். அப்போ இந்த மூன்றாம் பாவகம் என்பது பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. இந்த மூன்றாம் பாவகம் தான் இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்றாவது வீட்டிற்கு இந்த மூன்றாவது பாவகம் தன்னுடைய மனைவியினுடைய தந்தை பாவகமாக அது வரும். அது மாமனார் பாவகமாக கூட அந்த வீடு வரும். அப்போ இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும், ஒரு பார்ட்னர்ஷிப் தொடர்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மூன்றாவது பாவகத்தை வைத்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த பாவகத்தின் தன்மையை பொறுத்து ஒருத்தரோட நம்ம பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்ளலாமா, அங்க எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு, அந்த பாவகத்தை எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் பார்வை செய்கிறது என்பதை வைத்து அதுல தெரிந்து கொள்ளலாம். அப்போ கண்டிப்பா மூன்றாவது பாவகத்தினுடைய தயவு நமக்கு நிச்சயம் தேவை. இப்போ உதாரணம் பார்த்து பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நாலாம் பாவகத்திற்கு, அதாவது கால புருஷ சக்கரத்துல 4வது பாவகம் என்பது கடக வீடு. இந்த கடக வீட்டிற்கு மிதுன வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்க விரயஸ்தானமாக அங்கே அது வந்துவிடும். அதுபோல காலபுருஷனுக்கு 5வது வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம வீடு, புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு இந்த மூன்றாம் பாவகம் லாபஸ்தானமாக வந்துடும். அப்போ இந்த பாவகங்கள், ஒவ்வொரு பாவகங்களுக்கும் இந்த பாவகங்கள், ஒவ்வொரு பாவகங்களும் எவ்விதமான பலாபலன்களை அது நமக்கு தருதுங்கிறது நம்ம தெரிந்து கொண்டோமேயானால் நமக்கு பலன் சொல்வதற்கு எளிமையாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லிடலாம். அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாவகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல காலபுருஷனுக்கு 6வது வீடாகிய கன்னி வீடு, அந்த கன்னி வீட்டுக்கு மிதுன வீடு பார்த்தீங்கன்னா காரியஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கு. காரியஸ்தானமாக அது வந்துவிடும். அதுபோல 7வது வீடாகிய துலாம் வீட்டிற்கு இந்த மிதுன வீடு என்பது பாக்கியஸ்தானமாக வந்துடும். இந்த பாக்கியஸ்தானமாக இந்த வீட்டு சொல்லப்பட்டிருக்கு. தந்தை பாக்கியஸ்தானம்.
இந்த பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த பாவகங்களை எடுத்து அந்த பாவகங்களை நாம பாக்கியஸ்தானம்னா எவ்விதமான பாக்கியங்கள் அந்த அந்த வீட்டிற்கு கொடுக்க சொல்லப்பட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வைத்துத்தான் நம்ம பலம் சொல்ல முடியும். அதுபோல காலபுருஷனுக்கு 8வது வீடாகிய ஆயுள் ஸ்தானத்துக்கு மிதுன வீடு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 8வது வீடாக அது ஆயுள் ஸ்தானமாக வந்துடும். 9வது வீட்டிற்கு கணவன் மனைவி வீடாக வந்துவிடும். 10வது வீட்டிற்கு 6வது வீடு நோய் கடன் தொல்லை எதிரி ஸ்தானமாக அங்கே வந்துவிடும். 11வது வீட்டிற்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த மிதுன வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 3வது வீடு மிதுன வீடுன்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானமாக வந்துவிடும். அதுபோல மீன வீடு, மீன வீட்டிற்கு இந்த மிதுன வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்க மிதுனத்தில் மீனம் 10வது வீடு. இந்த 10வது வீட்டிற்கு மீன வீட்டிற்கு இந்த மிதுன வீடு என்பது தாயார் சுகஸ்தானமாக வந்துவிடும். மேஷ வீட்டிற்கு மிதுன வீடு லாபஸ்தானமாக வந்துவிடும். அதுபோல ரிஷப வீட்டிற்கு மிதுன வீட்டிற்கு ரிஷப வீடு பார்த்தீங்கன்னாக்க விரயஸ்தானமாக வந்துடும். அந்த பாவங்கள் எல்லாம் நாம அதற்கு தகுந்தாற் போல நம்ம இணைப்பு செய்து நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மிதுன வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுதான் பார்த்தீங்கன்னாக்க மூத்த, அதாவது நம்முடைய லக்னத்திற்கு மேஷ லக்னத்திற்கு 11வது வீடாகிய மேஷ லக்னத்திற்கு மேஷ லக்னம் அந்த மேஷ லக்னத்திற்கு 11வது வீடாகிய கும்ப வீட்டிற்கு இந்த மிதுன வீடு சகோதரனுடைய குழந்தைகள், நம்ம மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் வீடாக அதை வந்துவிடும். அப்போ ஒவ்வொரு பாவங்களும் சொல்லப்பட்டிருக்கு தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல பார்த்தீங்கன்னாக்க வெளிநாட்டுல சொத்து வாங்குறது இந்த 3ஆம் இடமா தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நாம தெரிந்து கொள்ளணும். இந்த பாவங்கள் என்ன சொல்லுங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதற்கு தகுந்தாற் பொருள் பலாபலன்களை நாம எடுத்து அதெல்லாம் தெளிவாக நாம சொல்ல முடியும். அதனால ஒவ்வொரு பாவகங்களையும் நாம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் பொருள் இடங்களில் எந்தெந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதை நாம அதில் எடுத்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த மிதுன வீடே பாத்தீங்கன்னாக்க அந்த மிதுன வீடு பாத்தீங்கன்னாக்க இரட்டை வீடு, இரட்டையர்கள் வீடுன்னு சொல்லுவாங்க. பொது பலன்களா நம்ம எடுத்தோம்னாக்க அந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொது பலன்கள், அதாவது ஒருத்தர் ஜாதகத்துல பொது பலன்கள் எடுத்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள் இந்த மிதுன வீட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய ஜாதகத்துல நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் ஜாதகங்களை தெளிவாக ஆராய்ந்து அதற்கு தகுந்தால் உள்ள காரியங்களை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு இடம் வாங்க போறீங்க, இல்லை நீங்க ஒரு வங்கியில பணம் சேமிக்கிறதா இருந்தாலும், இல்லை நீங்க திருமணம் செய்வதற்கான ஆயத்தமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகங்களை நீங்க தெளிவாக ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் உள்ள விஷயங்களை செய்து கொண்டவர்களானால் உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்க ஊக்கப்படுத்திட்டு வரீங்க, அதற்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.